ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி யூனிட் 9க்கு கீழே தமிழ்நாடு அரசின் கொள்கைகள் வெளியிடப்பட்ட ஆண்டுகளை கேள்விகளாக கேட்கிறாங்க. ஸோ வர குரூப் 2 குரூப் 2ஏக்கு கேட்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. ரீசெண்டாக குரூப் 1ல கூட கேட்டிருந்தாங்க. ஸோ அது ரிலேட்டடாக ஃபுல் வீடியோ இது இருக்கு. ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்பர் 1, தமிழ்நாடு மின் ஆளுமை கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் பாலிசி 2017 வெளியிடப்பட்டிருக்கும். இதுக்கான துறை தகவல் தொழில்நுட்பம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட். நம்பர் 2, தமிழ்நாடு சுற்றுச்சூழல் சுற்றுலா கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. தமிழ்நாடு ஈகோ டூரிசம் பாலிசி 2017 வெளியிட்டிருப்பாங்க. இது ரிலேட்டடான துறை என்னன்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட், அதாவது சுற்றுச்சூழல் மற்றும் வனங்கள் துறை தான் இது ரிலேட்டடான துறை. அண்ட் 3வது, மாநில வனக்கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. ஸ்டேட் ஃபாரஸ்ட் பாலிசி 2018 வெளியிடப்பட்டிருக்கும். இதுக்கான துறை சுற்றுச்சூழல் மற்றும் காடுகள், டிபார்ட்மெண்ட் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட். 4th ஒன், தமிழ்நாடு உணவு பதப்படுத்தும் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. தமிழ்நாடு ஃபுட் ப்ராசஸிங் பாலிசி 2018, துறை வேளாண் சந்தைப்படுத்துதல் மற்றும் வேளாண் வணிகத்துறை, அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிஸ்னஸ். 5வது, தமிழ்நாடு தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. அதாவது தமிழ்நாடு ஐசிடி பாலிசின்னு சொல்லுவாங்க. இது 2018 வெளியிடப்பட்டிருக்கும். துறை தகவல் தொழில்நுட்பம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. 6வது, தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. தமிழ்நாடு நியூ இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் பாலிசி 2019 வெளியிடப்பட்டிருக்கும். இது ரிலேட்டடான துறை கைத்தறி, கைவினைப் பொருட்கள், ஜவுளி மற்றும் காதி துறை, அதாவது ஹேண்ட்லூம்ஸ், கேண்டிகிராஃப்ட்ஸ், டெக்ஸ்டைல் அண்ட் காதி டிபார்ட்மெண்ட். அண்ட் 7வது, தமிழ்நாடு சூரிய மின்சக்தி கொள்கை 2019 வெளியிட்டிருப்பாங்க. தமிழ்நாடு சோலார் எனர்ஜி பாலிசின்னு சொல்லுவாங்க. ரிலேட்டடான துறை என்னன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன், அதாவது 8வது, தமிழ்நாடு பாதுகாப்பான மற்றும் நெறிமுறை செயற்கை நுண்ணறிவு கொள்கை. தமிழ்நாடு சேஃப் அண்ட் எத்திக்கல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாலிசி 2020 வெளியிடப்பட்டிருக்கும். இது ரிலேட்டடான துறை தகவல் தொழில்நுட்பம், அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. 9th ஒன், தமிழ்நாடு பிளாக் செயின் கொள்கை. தமிழ்நாடு பிளாக் செயின் பாலிசி வெளியிடப்பட்ட ஆண்டு 2020. இது ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட் தகவல் தொழில்நுட்பம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. 10th ஒன், மலிவு விலை நகர்ப்புற வீடுகள் மற்றும் வாழ்விட கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 2020. அஃபோர்டபுள் அர்பன் ஹவுசிங் அண்ட் ஹேபிடட் பாலிசி. இது ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி, ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட். அடுத்து 11th ஒன், தமிழ்நாடு இணைய பாதுகாப்பு கொள்கை. தமிழ்நாடு சைபர் செக்யூரிட்டி பாலிசி 2020 வெளியிட்டிருப்பாங்க. இது ரிலேட்டடான துறை தகவல் தொழில்நுட்பம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அண்ட் 12வது ஒன்று, தமிழ்நாடு எலக்ட்ரானிக்ஸ் வன்பொருள் உற்பத்தி கொள்கை. தமிழ்நாடு எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரிங் பாலிசி 2020. இது ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட் தொழில்கள், இண்டஸ்ட்ரீஸ். அடுத்து 13வது ஒன்று, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கொள்கை, எம்எஸ்எம்இ பாலிசி 2021 வெளியிட்டிருப்பாங்க. இதுக்கான இலக்கு என்னன்னா 2025க்குள்ள 2 லட்சம் கோடி முதலீடு இருக்கணும், 20 லட்சம் வேலைவாய்ப்பு வழங்கணும், எம்எஸ்எம்இகளோட ஏற்றுமதியோட பங்கு 25% அதிகரிக்கணும். இது ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட் எம்எஸ்எம்இ. அடுத்து 14வது, குழந்தைகளுக்கான மாநில கொள்கை, ஸ்டேட் பாலிசி ஃபார் சில்ட்ரன் 2021 வெளியிட்டிருப்பாங்க. இது ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட் சமூக நலம் மற்றும் பெண்கள் அதிகாரமளித்தல் துறை, சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட். அடுத்து 15, தமிழ்நாடு தரவு மைய கொள்கை. தமிழ்நாடு டேட்டா சென்டர் பாலிசி 2021 வெளியிட்டிருப்பாங்க. இது ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட் தகவல் தொழில்நுட்பம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. 16th ஒன், தமிழ்நாடு ஃபின்டெக் கொள்கை. தமிழ்நாடு ஃபின்டெக் பாலிசி 2021 வெளியிட்டிருப்பாங்க. இது ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது தொழில்கள். அடுத்து இதோட இலக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த தமிழ்நாடு ஃபின்டெக் பாலிசியோட இலக்கு 2025க்குள்ள தமிழ்நாட்டை ஃபின்டெக் நிறுவனங்களுக்கான முன்னணி உலக இடமாக மாற்றணும். புதிய ஃபின்டெக் நிறுவனங்களின் வளர்ச்சியில் நாட்டிலேயே முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு மாற்றணும். இதுதான் இதுக்கான இலக்கா இருக்கு. அடுத்து 17வது, குழந்தைகளுக்கான தமிழ்நாடு மாநில கொள்கை. தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஃபார் சில்ட்ரன் 2021 வெளியிட்டிருப்பாங்க. இது ரிலேட்டடான துறை சமூக நலம் மற்றும் பெண்கள் அதிகாரமளித்தல் துறை, சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். அடுத்து 18வது ஒன்று, தமிழ்நாடு தொழில் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் பாலிசி 2021 வெளியிட்டிருப்பாங்க. இது ரிலேட்டடான துறை தொழில்கள், அதாவது இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட் ஒன் 19, தமிழ்நாடு ஏற்றுமதி ஊக்குவிப்பு கொள்கை. தமிழ்நாடு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் பாலிசி 2021 வெளியிட்டிருப்பாங்க. இது ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட் தொழில்கள், அதாவது இண்டஸ்ட்ரீஸ்.
இதுக்கான இலக்கு என்னன்னா 2030க்குள்ள தமிழ்நாட்டில் இருந்து ஏற்றுமதியை வந்து $100 பில்லியன் வந்து உயர்த்தணும்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் 20 தமிழ்நாடு வாழ்க்கை அறிவியல் மேம்பாட்டுக் கொள்கை, தமிழ்நாடு லைஃப் சயின்சஸ் ப்ரொமோஷன் பாலிசி 2022 வெளியிட்டிருப்பாங்க. இதுக்கான இலக்கு என்னன்னா 20,000 கோடி முதலீடு இருக்கணும், வேலைவாய்ப்பு 50,000 வேலைவாய்ப்புகள் வந்து உருவாக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் 21 தமிழ்நாடு விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில் கொள்கை, தமிழ்நாடு ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசி 2022 வந்து வெளியிட்டிருப்பாங்க. இது ரிலேட்டடான துறை தொழில்கள் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகம், இண்டஸ்ட்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் அண்ட் காமர்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் 22 இந்த 21ல் அதுக்கான இலக்கு என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது தமிழ்நாடு விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில் கொள்கையோட இலக்கு 10 ஆண்டுகளில் 75,000 கோடி வந்து முதலீடு வந்து ஈர்க்கணும் அண்ட் 1 லட்சம் வேலை வாய்ப்புகள் வந்து உருவாக்கணும். இதுதான் இதோட இலக்கா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் 22 தமிழ்நாடு R&D பாலிசி 2022 வந்து வெளியிட்டிருப்பாங்க. இதோட இலக்கு என்னன்னா 2030க்குள்ள உற்பத்தி மற்றும் சேவையில சிறந்து விளங்கும் தமிழகத்தை அறிவு சார்ந்த பொருளாதாரமா மாற்றணும்னு சொல்லியிருப்பாங்க. இது ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட் தொழில்கள் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகம், இண்டஸ்ட்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் அண்ட் காமர்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் தமிழ்நாடு தரவு கொள்கை, தமிழ்நாடு டேட்டா பாலிசி 2022 வெளியிடப்பட்டிருக்கும். இது ரிலேட்டடான துறை வந்து தகவல் தொழில்நுட்பம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் ஒன் 24 ஊடுருவும் தாவரங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு கொள்கை, பாலிசி ஆன் இன்வேசிவ் பிளான்ஸ் அண்ட் எக்காலஜிக்கல் ரீஸ்டோரேஷன் 2022 வெளியிட்டிருப்பாங்க. இது ரிலேட்டடான துறை வந்து சுற்றுச்சூழல் மற்றும் காடுகள், என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் 25th ஒன் தமிழ்நாடு காலனி மற்றும் தோல் பொருட்கள் கொள்கை, தமிழ்நாடு ஃபுட்வேர் அண்ட் லெதர் ப்ராடக்ட்ஸ் பாலிசி 2022 வெளியிட்டிருப்பாங்க. துறை தொழில்கள் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகம், இண்டஸ்ட்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் அண்ட் காமர்ஸ். இதோட இலக்கு என்னன்னா 20,000 கோடி முதலீடு இருக்கணும், காலனி பிரிவில் 2 லட்சம் வேலை வாய்ப்புகள் வந்து உருவாக்கணும். நெக்ஸ்ட் ஒன் 26th ஒன் தமிழ்நாடு எம்சன் கொள்கை, தமிழ்நாடு எம்சன் பாலிசி 2023 வெளியிட்டிருப்பாங்க. இது ரிலேட்டடான துறை வந்து தொழில்கள் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகம், இண்டஸ்ட்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் அண்ட் காமர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் 27th ஒன் தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை கொள்கை, தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பாலிசி 2023 வெளியிட்டிருப்பாங்க. இது ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட் வந்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை, ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். அடுத்து 28 தமிழ்நாடு தளவாட கொள்கை அண்ட் ஒருங்கிணைந்த தளவாட திட்டம், தமிழ்நாடு லாஜிஸ்டிக்ஸ் பாலிசி அண்ட் இன்டகிரேட்டட் லாஜிஸ்டிக்ஸ் பிளான் 2023 வெளியிடப்பட்டிருக்கும். இது ரிலேட்டடான துறை தொழில்கள் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகம், டிபார்ட்மெண்ட் வந்து இண்டஸ்ட்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் அண்ட் காமர்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் 29 தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க கொள்கை, தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் பாலிசி 2023 வந்து வெளியிட்டிருப்பாங்க. இதோட இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2032க்குள்ள தமிழகத்தை உலகிலேயே 20 ஸ்டார்ட் அப் இலக்குகளில் வந்து ஒன்றாக வந்து மாற்றணும்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் 15,000 ஸ்டார்ட் அப்புகளை வந்து தமிழ்நாட்டில் நிறுவனம்னு சொல்லியிருப்பாங்க. இது ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட் MSME டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் 30 தமிழ்நாடு சுற்றுலா கொள்கை, தமிழ்நாடு டூரிசம் பாலிசி 2023 வெளியிட்டிருப்பாங்க. இது ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட் ஆஃப் டூரிசம், அதாவது சுற்றுலாத்துறை. அண்ட் 31 தமிழ்நாடு எத்தனால் கலப்பு கொள்கை, தமிழ்நாடு எத்தனால் பிளண்டிங் பாலிசி 2023 வெளியிடப்பட்டிருக்கும். இதுக்கான துறை தொழில்கள் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகம், இண்டஸ்ட்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் அண்ட் காமர்ஸ். 32 மின்சார வாகனங்கள் கொள்கை, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பாலிசி 2023 வெளியிட்டிருப்பாங்க. இது ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட் தொழில்கள் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகம், இண்டஸ்ட்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் அண்ட் காமர்ஸ். இதுக்கான இலக்கு, அதாவது நோக்கம் என்னன்னா EV உற்பத்தியில் 50,000 கோடி முதலீடுகளை வந்து ஈர்க்கணும், 1.5 lakhs புதிய வேலைகளை வந்து உருவாக்கணும், மாநிலத்தில் வலுவான EV சுற்றுச்சூழலை வந்து மேம்படுத்தணும். EVங்கிறது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். அடுத்து 33 தமிழ்நாடு நகர எரிவாயு விநியோக கொள்கை, தமிழ்நாடு சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பாலிசி 2023 வந்து வெளியிட்டிருப்பாங்க. இது ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகம், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் அண்ட் காமர்ஸ். அடுத்து 34 தமிழ்நாடு இயற்கை வேளாண்மை கொள்கை, ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசி 2023 வெளியிட்டிருப்பாங்க. இது ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட் வேளாண்மை துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அண்ட் 35 பெண்களுக்கான தமிழ்நாடு மாநில கொள்கை, தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஃபார் உமன் 2024 வெளியிட்டிருப்பாங்க. இதுக்கான துறை சமூக நலம் மற்றும் பெண்கள் அதிகாரமளித்தல் துறை, சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்.
அண்ட் 36 தமிழ்நாடு விண்வெளி தொழில் கொள்கை, தமிழ்நாடு ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசி 2024 வெளியிட்டிருப்பாங்க. இதுக்கான இலக்கு 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 நபர்களுக்கு நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ வேலைவாய்ப்பை வந்து உருவாக்கணும். அண்ட் 37 தமிழ்நாடு தென்னை நார் கொள்கை, தமிழ்நாடு காயிர் பாலிசி 2024 வெளியிட்டிருக்காங்க. இது ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட் MSME. இப்போ உங்களுக்கான கேள்வி 38 முதியோர்களுக்கான தமிழ்நாடு மாநில கொள்கை எப்போது வெளியிடப்பட்டது? இதுக்கான இயரை வந்து என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வர வீடியோவில் பார்க்கலாம். யூனிட் 8 யூனிட் 9 நல்லா ஃபோக்கஸ் பண்ணி இந்த குரூப் 2 குரூப் 2க்கு நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து வெளியிடப்படும். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க.